சித்தம் நிறைவேற்ற என்னையும் ஒப்படைக்கிறேன். தேவ சத்தம் என்னுள்ளம் பலமாக தொனிக்குதே. தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமா? தேவன் பேசுகிற வார்த்தைகளை நீங்கள் நேரடியாக கேட்கணுமா? தெய்வத்துடைய குரலை நேராக கேட்கணுமா? அல்லேலூயா. தேவ சித்தம் செய்கிறவர்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்பார்கள். தேவ சித்தம் செய்வதற்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவர்கள் தேவ சன்னிதானத்திலிருந்து வருகிற அவருடைய சத்தத்தை முழுமையாய் கேட்பார்கள். தேவன் அவர்களை தம்முடைய வார்த்தையினாலே வழி நடத்தி தம்முடைய சித்தத்தை முழுவதும் நிறைவேற்றுவார். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் அவர்களை குறித்த தேவ சித்தத்தை நிறைவேற்றுவார். அந்த மனிதன் மூலமாக இந்த உலகத்திற்கு என்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டுமோ அந்த காரியங்களை அவர் நிறைவேற்றி முடிப்பார். தேவ சன்னிதானத்திலே தேவ சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்து தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு தன் இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றி, தெய்வமே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று கேட்கிற ஒவ்வொரு மனுஷனும் மனுஷியும் தேவ சத்தத்தை கேட்க முடியும். தங்கள் வாழ்க்கையிலே தங்கள் காலத்திலே இந்த சமுதாயத்துக்கு செய்ய வேண்டிய தேவ சித்தத்தை நிறைவேற்றி தேவ ராஜ்யத்திலே அவரோடு கூட அவருடைய சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிற ஆசீர்வாதத்தையும் பாக்கியத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் இவர்களை என் துதிக்கென்று ஏற்படுத்தினேன் என்று சொல்லுகிறார். இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று ஏற்படுத்தின இந்த பிள்ளைகள் ஆதாம் ஏவாள் தேவ சித்தத்தை செய்ய தவறினார்கள். தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் ஆதாமை வைத்தார். ஏதேன் தோட்டத்தை பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்த அந்த ஆதாம் தேவ சித்தத்தை மீறி சாபத்தை பெற்றுக்கொண்டார். ஆனால் நோவா என்கிற ஒரு மனிதர் மிகுந்த நீதியுள்ள ஒரு மனுஷனாக இருந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தார். அவர் தேவனுடைய சித்தத்தை தன்னுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றினார். எத்தனையோ எதிர்ப்புகள் வந்தபோது கூட, எத்தனையோ பரியாச பேச்சுக்கள் வந்தபோது கூட, மனுஷர்கள் அவரை விட்டு விலகினது கூட அவர் என்ன செய்தார்? கர்த்தர் சொன்ன பேழையை செய்து தானும் தன் குடும்பத்தாரும் அதிலே சென்று பாதுகாப்பாக இருந்தார்கள். கர்த்தர் சொன்னதைப் போலவே ஒவ்வொரு மிருகங்களிலும் ஜோடி ஜோடியாக அவைகளை சேர்த்து வைத்தார். அது எவ்வளோ பெரிய சிரமம் என்பது உங்களுக்கெல்லாம் தெரியும். ஒரு மிருகத்தை பிடிப்பது, ஒரு கோழி, வீட்டில் வளர்க்குற ஒரு கோழியை கூட நம்மளால் பிடிக்க முடியாது. நம்ம வளர்க்குற நாய் கூட செயின் போட முடியாது, குளிக்க ஊற்ற முடியாது, ஓடிடும். ஒரு சின்ன கோழியை கூட பிடிக்க முடியாது. ஆனால் அத்தனை மிருகங்களையும் பிடித்து, எவ்வளோ பெரிய மிருகங்கள் இருந்திருக்கும், எவ்வளோ சின்ன சின்ன மிருகங்கள் இருந்திருக்கும், எல்லாவற்றையும் அந்த பேழையில் வைத்து அந்த ஜலப்பிரளையெல்லாம் முடிகிற வரைக்கும் அவருக்கு உணவு சேர்த்து வைத்து தானும் தன்னுடைய குடும்பத்தையும் பராமரித்து, தானும் சாப்பிட்டு தன் குடும்பத்தையும் பராமரித்து, அங்கே இருந்த மிருகங்களையும் பராமரித்து தேவ சித்தத்தை நிறைவேற்றி அவர் அழகாக தேவ சன்னிதானத்தில் நிற்கிற மனிதனாக இருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். மோசே பாருங்க, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து காப்பாற்றி கொண்டு வருவதற்கு, வழிநடத்தி கொண்டு வருவதற்கு அவர் பயன்படுத்தப்பட்ட மிக சிறந்த ஒரு பாத்திரம். தேவ சத்தத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டார். முகமாக தேவனை பார்த்த தீர்க்கதரிசி, அந்த மோசே தீர்க்கதரிசியை போல் அதுக்கப்புறம் ஒரு தீர்க்கதரிசியே இல்லைங்கிற அளவுக்கு சாட்சி உள்ள ஒரு ஆசீர்வாதம். மிகப்பெரிய சபையை நடத்தின ஊழியக்காரர் அவர். இஸ்ரேல் ஜனங்களை நடத்தினவர், தேவ சத்தம் கேட்டவர், தேவனை பார்த்தவர், 10 கட்டளையை பெற்றுக் கொடுத்தவர், தேவனுடைய சமூகத்தில் எப்பொழுதும் காத்திருக்கிற ஒரு மனுஷன், தேவ சத்தத்தை கேட்பவர், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவர், தேவனுக்கு பிரியமுள்ளவர், தேவ மக்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறவர். அவர் தான் மோசே. தேவ சத்தத்தை நீங்கள் கேட்கணும், தேவனோடு உறவாடணும், தேவன் உங்களோட நேரடியாக பேசணுமா? தேவ சித்தத்தை நிறைவேற்ற உங்கள் இருதயத்தை ஒப்பு கொடுங்க. தானியேல் ராஜாவுடைய போஜனத்தால் தன்னை தீட்டுப்படுத்தாதபடிக்கு தேவ சித்தத்தை அந்த வெளி தேசத்தில், அந்நிய தேசத்தில் நிறைவேற்றுவதற்கு, தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு காத்திருந்த ஒரு மனுஷன். சிங்கங்களின் வாய்களை கட்டி போட்டார் கர்த்தர். எப்பொழுதும் அவர் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்கிறவர்களாக இருந்தார். தானியேல் தேவ சித்தத்தை நிறைவேற்றினார். எஸ்தர் ராஜாத்தி, எஸ்தரின் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, இந்த ஜனத்துக்கு வர அழிவை என்னால் எப்படி தாங்கிக்க முடியும்?
இந்த கர்த்தருடைய ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை, யூத ஜனங்களை, கர்த்தருடைய பிள்ளைகளை பாதுகாப்பதற்கு தன் வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு அருமையான ஒரு சகோதரி. தேவ சத்தத்தை கேட்கிறவர்கள், தேவ சன்னிதானத்திலே நிற்கிறவர்கள், தேவனுக்கு பயப்படுகிறவர்கள், தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை செயல்படுத்துகிறவர்கள், அவர்கள் அந்த தேசம் முழுவதையும், ஏன் உலகம் முழுவதும் அழிந்து போகாதபடிக்கு பாதுகாத்து தேவ சித்தத்தை நிறைவேற்றின ஒரு அருமையான ஒரு சகோதரி. புதிய ஏற்பாட்டிலே பவுல், நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க. தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனுஷன் முழு உலகத்திலும் தேவனுடைய சபையை ஸ்தாபிப்பதற்கு, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு தன்னுடைய கைகளினாலே அநேக நிருபங்களை எழுதி அநேக சபைகளுக்கு அனுப்பின, அநேக விசுவாசிகளை ஸ்திரப்படுத்தின, அநேக சீசர்களை உருவாக்கின, அநேக அப்போஸ்தலர்களை வழி நடத்தின ஒரு அருமையான கர்த்தருடைய மனுஷன், தேவ சித்தத்தை நிறைவேற்றினவர். தேவன் இடைப்பட்டு நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொல்லும்படியான தேவ சத்தத்தை கேட்டவர், தேவனோடு பேசினவர், தேவன் இவரோடு பேசினார். தேவ சித்தத்தை நிறைவேற்றாத அநேகர் உண்டு. யோனா, சாலமோன், பழைய ஏற்பாட்டு சவுல், இவர்கள்லாம் அந்த தேவ சித்தத்தை நிறைவேற்றாமல் நினிவேவுக்கு போனால் தர்சீஸுக்கு போகிறார் யோனா. அது எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். அவருக்கு மட்டுமா பிரச்சனை, அங்கே இருக்கிற அநேகருக்கு பிரச்சனை. சாலமோன் பெரிய சாட்சி கேடு, கர்த்தர் அவருக்கு எல்லாம் கொடுத்தார். தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கான ஞானத்தை கொடுத்தார். உலகத்திலே யாருக்கு இல்லாத ஞானத்தையும் அறிவையும் கொடுத்தார், செல்வங்களை கொடுத்தார். ஆனால் அவர் அநேக பெண்களை திருமணம் செய்து அநேக வேறு அந்நிய தெய்வங்களை வணங்குகிற பெண்களோடு கூட வாழ்ந்து அவர் கொடுக்கப்பட்ட எல்லா பிரதிஷ்டையும் ஆசீர்வாதத்தையும் இழந்து போனார். தேவ சன்னிதானத்தையும் இழந்து போயிட்டார். தேவ சத்தத்தையும் இழந்து போனார். பழைய ஏற்பாட்டு சவுல் முதல் ராஜா, இஸ்ரவேலின் முதல் ராஜா. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதம், கர்த்தர் நல்ல ஆசீர்வாதம் கொடுத்துருக்கிறார். கழுதையை தேடி போனவருக்கு ராஜரீகம், பெரிய ராஜரீகம் கர்த்தர் கொடுக்குறார். ஆனால் தன்னுடைய குறைவான புத்தியினால், பொறாமையினால், குறுகின எண்ண ஓட்டங்களினால் அந்த தேவ சத்தத்தை, தேவ சன்னிதானத்தை, தேவ பிரசன்னத்தை, தேவ மகிமையை இழந்து போகிற ஒரு அனுபவம். ஆனால் தேவ சித்தத்தை நிறைவேற்றுவதில் நோவா, மோசே, எஸ்தர் இவர்களெல்லாம் நீங்கள் பார்க்கும் பொழுது மிக சந்தோஷமாக இருக்கும். இவைகள் எல்லாவற்றிலும் விட இயேசு கிறிஸ்து, நம்மளை ஆண்டவரும் கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தேவ சித்தத்தை அப்படியே நிறைவேற்றி முடித்தார். ரிக்காபாலா தூராபாலாவா அப்படியே நிறைவேற்றி முடித்தவர். தாயின் கருவில் அப்படியே உருவாக்கப்பட்டு, பரிசுத்த ஆவியினாலே உருவாக்கப்பட்டு, அப்படியே வெளியே வந்து பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும், எந்த சூழ்நிலையில், எந்த வயதில் எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டி அந்த சிலுவையை சுமந்து உலகெங்கும் சர்வ சிருஷ்டிக்கும் ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து தன் சிலுவையை சுமந்து அந்த சிலுவையில் மரித்து, அந்த சிலுவையில் மரிக்கும் பொழுதும் பக்கத்தில் இருந்த ஒரு திருடரை, கல்லறை ரட்சிப்பிலே நடத்துகிற ஒரு அனுபவம். சிலுவையில் இருந்தாலும் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை, தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை. சிலுவை பாடுகளில் இருந்தாலும் தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு வாழ்க்கை. ராஜ மாளிகையில் இருந்து தேவ சபையில் அநேக விசுவாசிகளோடு, அநேக பரிசுத்தவான்களோடு இருக்கும் பொழுது தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற அனுபவம் அல்ல. சிலுவையிலே, மரணத்திலே, மரணத்தின் பக்கத்தில் இருக்கிற பொழுது கூட தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒருவர். அவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் தான் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, நீ தேவனோடு பேச வேண்டுமா? தேவனோடு பேச வேண்டுமா? தேவனை ஆசீர்வதிக்க வேண்டுமா? தேவ பிரசன்னத்தை உணர வேண்டுமா? தேவனின் மகிமையின் காட்சியை காண வேண்டுமா? இந்த நாளிலே தேவ சித்தத்துக்கு உன்னை ஒப்பு கொடு. தேவ சத்தம் கேட்பதற்கு முழங்கால் படியிடு. தேவ சித்தம் என் வாழ்விலே நிறைவேற வேண்டும். தேவ சித்தம் என்னிலே நிறைவேற வேண்டும். நான் தேவனுக்காக பயன்பட வேண்டும். தேவ சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். தேவன் என்னை குறித்து இந்த உலகத்துக்கு என்ன காரியம் வைத்திருக்கிறார் அதை நான் செய்து முடித்து அவரை நான் காண வேண்டும். சிலுவையில் இயேசு கிறிஸ்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லுகிறார். நீங்கள் சொன்ன அனைத்தையும் நான் செய்து முடித்து விட்டேன் என்று சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சித்தம் என்னென்னமோ இருக்கும். நான் இவங்களை கல்யாணம் பண்ணிக்கணும், நான் இந்த வேலைக்கு போகணும், இந்த பிஸ்னஸ் பண்ணணும், இந்த படிப்பு படிக்கணும், நான் அதை செய்யணும், இதை செய்யணும். ஆனால் உங்கள் வாழ்க்கை குறித்து தேவ நோக்கம் என்ன, தேவனுடைய பிரியம் என்ன, தேவன் உங்களை வைத்து என்ன செய்ய விரும்புகிறார், உங்களை குறித்து என்ன அவர் நோக்கம் வைத்திருக்கிறார் என்பதை தேவ சமூகத்தில் முழங்கால் போடுங்களேன். போட்டு ஜெபம் பண்ணி பாருங்கள். அவர் உங்களோட பேசுவார்.
நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? பவுல் சொல்கிறார். சாமுவேல்னு ஒரு அழகான ஒரு சின்ன பிள்ளை தேவாலயத்தில் சொல்லுது, கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நம்ம ஜெபம் எப்படி இருக்கு? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? என்னை படைத்த என் தெய்வமே, எனக்கு ஜீவன் கொடுத்தவரே, என் பாவங்களை மன்னித்தவரே, எனக்காக நித்திய ஜீவனை வைத்திருக்கிறவரே, நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? என்னை கொண்டு இந்த உலகத்திலே நீர் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர்? அதை முதலாவது கேட்போம். அதுக்கப்புறம் நம்ம தீர்மானங்களை எடுப்போம். நாம் சுயத்தில் எடுத்த தீர்மானங்கள் எல்லாம் தோல்வி. நம்ம சுயத்தில் எடுத்த எல்லா காரியமும் தோல்வி. கர்த்தருடைய சித்தத்துக்கு உங்களை ஒப்பு கொடுங்க. இந்த நாளிலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். ஆமென், ஆமென்.